உங்க 20கள்ல நீங்க எடுக்க போற ஒரு சின்ன டிசிஷன் உங்க நிதி எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி போட முடியும்னா நம்புவீங்களா? வாங்க, 2 முதலீட்டாளர்களோட கதைய வச்சு இத புரிஞ்சுக்கலாம். முதல் சம்பளம், முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஃபர்ஸ்ட் சேலரிய கையில வாங்குற ஃபீலே தனிதான் இல்லையா? ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் இந்த காசை என்ன பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம், அப்படிதானே? ஆமா, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆசைகள் எல்லாம் வர்றது ரொம்பவே நார்மல் தானே? நமக்காக நாம கொஞ்சம் செலவு செஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நம்மள பல பேரோட மனசுல இந்த எண்ணம் ஓடும். அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரம், முதல்ல லைஃப என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு முதலீட்ட தள்ளி போடுவோம். ஆனா இந்த ஒரு சின்ன மனநிலை தான் நம்ம கதையோட ஒரு பெரிய திருப்பு முனையே. இப்போ நாம 2 தனித்தனி பாதைகள்ல பயணிக்க போறோம். ஒருத்தர் கொஞ்சம் லேட் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் இப்பவே ஆரம்பிப்போன்னு முடிவு பண்றாரு. யாருடைய பாதை அவங்களுக்கு பெரிய வெற்றியை தருதுன்னு நீங்களே பாருங்க. சரி, நம்ம முதல் நண்பரை சந்திப்போம். இவரோட பாலிசி என்னன்னா, 20கள்ல சம்பாத்தியம் சந்தோஷம் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இவரோட பயணத்தை பாருங்க. 22 வயசுல வேலைக்கு சேர்றாரு. அடுத்த 10 வருஷம், முழுசா 10 வருஷம், அதாவது 31 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எந்த யோசனையுமே இல்லாம லைஃபை என்ஜாய் பண்றாரு. 32 வயசுல தான் அடடா ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேமிக்கணுமேனு யோசிக்கவே ஆரம்பிக்கிறாரு. சரி, 32 வயசுல இவரோட பிளான் இதுதான். மாசம் தவறாம 25,000 ரூபாயா அடுத்த 19 வருஷத்துக்கு, அதாவது அவரோட 50 வயசு வரைக்கும் முதலீடு செய்யணும். ஆக மொத்தம் இந்த 19 வருஷத்துல அவர் இன்வெஸ்ட் செஞ்ச மொத்த பணம் 57 லட்சம் ரூபாய். இந்த நம்பரை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது அப்புறம் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. இப்போ கதையில ஒரு சின்ன ரிவைண்ட். அதே 22 வயசுல நம்மளோட 2வது நண்பர் ஒரு வித்தியாசமான முடிவு எடுக்கிறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு பாப்போமா? இவர் முதல் சம்பளம் வாங்கினதுல இருந்தே முதலீட்ட ஆரம்பிச்சிடுறாரு. முதல் நபரை போலவே இவரும் சரியா 19 வருஷம் முதலீடு செய்யறாரு. ஆனா 22 வயசுல ஆரம்பிச்சு 40 வயசோட நிறுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் புதுசா எந்த பணமும் போடல. அவர் போட்ட பணத்தை அப்படியே வளர விடுறாரு. இவரோட திட்டமும் அதேதான். அதே மாசம் 25,000 ரூபாய், அதே 19 வருஷ கால அளவு. ஒரே ஒரு வித்தியாசம், இவர் தன்னோட பயணத்தை 10 வருஷம் முன்னாடி, அதாவது 22 வயசுலயே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. இதரும் முதலீடு செஞ்ச மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா? அதே 57 லட்சம் ரூபாய் தான். 1 ரூபா கூடவோ குறைவோ இல்ல. 2 பேரும் ஒரே அளவு பணத்தை தான் முதலீடு செஞ்சிருக்காங்க. சரி, இப்போதான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். 2 பேரும் 50 வயசு அடையும் போது அவங்க முதலீட்டோட மதிப்பு என்னவா இருக்கும்? அந்த ஆச்சரியமான முடிவை பார்க்க நீங்க தயாரா? முதல்ல நம்ம லேட் ஸ்டார்டர் 32 வயசுல முதலீட்ட ஆரம்பிச்சு 19 வருஷம் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாரே, அவருக்கு கிடைச்ச இறுதி தொகை 2.65 கோடி ரூபாய். இது நிச்சயம் ஒரு பெரிய தொகை. ஒரு நல்ல திட்டமிடலோட விளைவுது. இது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இல்லையா? ஆனா அதே 57 லட்சத்தை முதலீடு செஞ்ச நம்ம 2வது நம்பருக்கு, அதாவது 10 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சவருக்கு எவ்ளோ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். நம்ப முடியுதா? 9.4 கோடி ரூபாய். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது வெறும் வித்தியாசம் இல்ல, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இந்த சார்ட் அந்த நம்ப முடியாத வித்தியாசத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வருது. ஒரு பக்கம் 2.65 கோடி, இன்னொரு பக்கம் வானத்தை தொடுற மாதிரி 9.4 கோடி. 2 பேரும் ஒரே அளவு பணத்தை முதலீடு செஞ்சு ஆரம்பிச்ச பயணம்னு சொன்னா நம்பவே முடியல இல்ல? இது பாருங்க, சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் கதை. 2 பேரும் போட்ட முதலீடு ஒண்ணுதான், 57 லட்சம். ஆனா ஒரு 10 வருஷ வித்தியாசத்தால கிடைச்ச பலன்ல கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வித்தியாசம். உங்க மனசுல இப்போ ஓடுற கேள்வி எனக்கு புரியுது. இது எப்படி சாத்தியம்? இது ஏதோ ஃபினான்ஷியல் மேஜிக் ட்ரிக்கா? வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த சூப்பர் பவரோட பேரு தான் கூட்டு வட்டியின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் கம்பவுண்டிங். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வட்டிக்கு வட்டி கிடைக்கிறது. ஒரு சின்ன பனி உருண்டைய மலையுச்சிலிருந்து உருட்டி விட்டா அது போக போக எவ்ளோ பெருசாகுமோ அது மாதிரி தான் இதுவும். நீங்க எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய அவ்ளோ அதிக நேரம் கிடைக்குது. இந்த முழு கதையிலிருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான். இந்த 2 பயணத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குனது அவங்க முதலீடு செஞ்ச அந்த 57 லட்சம் ரூபாய் இல்ல, அது அந்த 10 வருட காலம்தான். நேரம், டைம்,
அதுதான் உண்மையான செல்வத்தை உருவாக்குற மிகப்பெரிய சக்தி. அப்போ உங்ககிட்ட இருக்கிற மிக மதிப்புமிக்க சொத்து உங்க பேங்க்ல இருக்கிற பணம் இல்ல, உங்க கையில ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் தான். அந்த நேரத்தை நீங்க எப்படி முதலீடு செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.